முருகாச்சரணம். நம்ம கந்தபுராணத்தில் இமவான் உமையை அழிச்சுண்டு வரார் தேவியை மனம் புரியறதுக்கு இறைவனோட. அப்படி அழிச்சுண்டு வரும்பொழுது ஜெயான துர்கை காவல் புரிகிறாங்க, சசியான இந்திராணி தாம்பூலம் தாங்குறாங்கன்றத நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். வந்த தேவி சுவாமியினுடைய திருவடிகளை வணங்கி நிற்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், தேவி நம்ம பக்கத்தில் இருக்க கடவாயின்னுட்டு தேவதேவன் தேவியை பணித்தருள்ளார். பார்வதி தேவியும் எம்பெருமான் பக்கத்தில் எழுந்தருள்றாங்க. மேன கரகத்திலிருந்து நீர் வார்க்க இமவான் சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி சந்தனத்தாலும் நறுமலராலும் பூஜிச்சு உமாதேவியாரின் கர மலர இறைவன் திருக்கரத்தில் வச்சு அடியேனது புதல்விய தங்கட்கு தந்தேன்னு தாரா தத்தம் செய்கிறாங்க. அப்போ அரம்பையர் ஆடுறாங்க, சித்தர்கள் கந்தர்வர்கள் தும்புரு நாரதர் இசை பாடுறாங்க, தேவர்கள் முனிவர்கள் இவெல்லாம் வேதம் ஓதுறாங்க, லக்ஷ்மியும் சரஸ்வதியும் மங்கள பாடல் பாடுறாங்க, பூதர்கள் நானாவித வாத்தியங்களை முழங்குறாங்க, விண்ணவர் மலர் சொரிகிறாங்க. இமவான் பசும் பால் நெய் தேன் மா கதலி பலா இவற்றை ஒரு பாத்திரத்தில் இட்டு திரு அமுது செய்யும்படி இறைவனை வேண்டி கேட்டுக்கிறார். கண்ணுதற் கடவுள் மகிழ்ந்து நம்ம இவற்றை அமுது செய்தார் போல உவந்தோன் நீ எடுத்துக்கொள்வாயின்னு தன்னுடைய திருக்கரத்தினால தொட்டு திருவருள் புரிகிறார். இமவான் அந்த நிர்மால்யத்தை கொண்டு போய் மலர் கந்தம் நீர் இவற்றோடு ஒரு புறத்தில் சேமித்து வைக்கிறார். பிரம்மதேவர் சிவபெருமானை வணங்குறார். தேவதேவா, விண்ணவரும் மன்னவரும் மன விதியை உணர்தற் பொருட்டு சர்வலோக நாயகரான நீர் தேவரீர் அடியின் சாஸ்திரோக்தமாக திருக்கல்யாணம் நடத்தி வைக்க அனுமதி தரணும்னு வேண்டி கேட்கிறார். முக்கண்ணர் முறுவல் புரிஞ்சு அதற்கு அனுமதி அளிக்கிறார். வியாழ பகவான் சுக்கராச்சாரியார் முதல்வார் அழுக சூழ்ந்து நின்றுக்கிறாங்க. மனசடங்குகளை நடத்த பிரம்மதேவர் புரோகிதராக அமர்ந்துக்கிறார். மணவினைக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கல, சாக்ஷாத் விநாயகரே அமர்ந்தார். இது ஒரு புரட்சியான கல்யாணம். எப்படின்னாக்கா, தாய் தந்தையினுடைய திருமணத்தில் பிள்ளையே எப்படி உட்கார்ந்துருக்க முடியும்னுட்டு யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா எண்ணிக்கம் உள்ளவர் கணநாதன். அவர் முக்காலமும் இருக்கவர். அவரை சிவகுமாரன்னு உமைமைந்தன்னு சொல்கிறதும் அவரோட ஞானம் கருணை இவற்றின் பெருமைக்காகத்தானே ஒழிய கணநாதர் எண்ணிக்கும் இருந்தார். மணவினை சடங்குகள் இனிதாக முடியறது. உலகையெல்லாம் கைவிடாது காக்கிற அகிலாண்ட நாயகிய எம்பெருமான் கைப்பற்றுகிறார். தேவர்கள் பூமாரி பொழிகிறாங்க. இமவான் பொன் மழை பொழிகிறார். பிறகு தேவி அம்மி மிதிக்க செஞ்சு அருந்ததி காட்டி அனுகிரகம் புரிகிறார் பகவான். இமவான் சிவ நிர்மால்யமான தீர்த்தம் சந்தனம் மலர் இவற்றை எல்லாருக்கும் கொடுக்கிறார். எல்லாரும் அவற்றை உள்ளன்போடு பெற்றுண்டு உட்கொண்டு ஆனந்த பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்போ சிவபெருமான் திருமணம் புரிஞ்ச திருக்கோலத்தில் பார்வதி தேவியோட வீற்றிருக்கார். கணவனை இழந்த ரதி தேவியோ சிவபெருமான் கிட்ட வணங்குறாங்க. சுவாமி, தேவரீர் அம்பிகையோடு கூடி வீற்றிருக்கிறதுனால நான் கணவனை அடையுமாறு அருள் புரியணும்னு வேண்டுறாங்க. ஏன்னா தேவி தேர்ந்தெடுத்த சந்தர்ப்பத்தை யோசிக்கணும். ரதி தேவி எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்கள். அப்போது சிவபெருமான் திருப்பி மன்மதன் தோன்றுமாறு தன்னுடைய திருவுள்ளத்தில் சிந்தித்து அருள் புரிகிறார். ரதி தேவி எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போது மன்மதன் மீண்டும் அங்கே தோன்றி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறார். அதாவது நன்மை மட்டுமே வானுலகத்தில் இருக்குது. இறைவனையும் நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுக்கு நன்மையே சொல்கிறது. மண் உலகத்துலேயும் வெளிப்பகையோடு உட்பகையோடு ஆசை தீமைகள் எல்லாம் இருக்குது. தீமையை விளக்கத்துக்காக தெய்வ அருள் நாடப்படுறது. அதில் பிறக்கிற ஞானத்தினால அதற்கு பின்ன தீமை நன்மை ரெண்டும் அப்பாற்பட்ட வசதியான நிலைக்கு முயற்சி செய்யப்படுறது. அதனால் உலகம் உள்ள அளவு தீமையும் இருக்கும். உலக வாழ்க்கையின் மாயத்தன்மையை நினைவூட்டின்றே தான் இருக்கும். இதனால தான் போல் எரிஞ்சு போன ஆசை தீமையை மீண்டும் எம்பெருமான் உயிர்ப்பிச்சு கொடுக்குறார் நமக்கெல்லாம். இறைவனை வணங்கினார் மன்மதன். கிருபாநிதியே, அடியேனது குற்றத்தை பொறுத்துக்கணும்னு துதிக்கிறார். எம்பெருமான் மன்மதனை நோக்கி, நீ ரத்தியின் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிகிற மன்மதனாகவும் மற்றவர் கண்ணுக்கு தெரியாத அனங்கனாகவும், அதாவது அங்கம் இல்லாதவனாகவும் நீ விளங்குவே அப்படின்னு சொல்கிறார். தொடர்ச்சி மடத்து பகுதியில் பார்க்கலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.